இன்னும் வந்து விஜய் வந்து களத்துக்கே வரல. அவர் வந்து வேலை செஞ்சாதான் தெரியுமே. அவர் வரணும்னு இல்லை, அவரை சார்ந்து எல்லாருமே வந்து வேலை செஞ்சாங்கன்னா தெரியும், மக்களுக்கும் தெரியும் எப்படி. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தா இங்கே வந்து பெரம்பூர் ஆகட்டும், கொளத்தூர் ஆகட்டும், ஸ்டாலின் அவருக்கு தான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, மற்றபடி யாருக்கும் இல்லை. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு தான் ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் யாருக்கு என்னான்னு. யாரு களத்திலே வரலன்றீங்க, நிறைய இடத்துக்கு போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. நான் சொல்கிறது பெரம்பூர் தொகுதிக்கு களத்துக்கு வந்து அவர் போய் சந்திக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. இப்போ எலெக்ஷன் அவருக்கு புதுசு இல்லை, ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தானே வராரு, அதனால நான் களத்துக்கு வரலன்ற. நான் மற்றபடி வேறு எதுவும் வரல. திமுக அழிச்சே தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு விஜய், எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? அவர் சொல்லலாம் தலைவர், எல்லாருமே வந்து விஜய் வந்து சொல்லலாம் திமுக அழிச்சே ஆகும்னு சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒன்று. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே செஞ்சுருக்காரு அவர். ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செஞ்சுருக்காரு. இவரும் வந்து செஞ்சு இப்போ சீமான் இருக்கார், இவர் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காரு. போன வாட்டியே ஒரு 8% கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காரு சீமானை போன எலெக்ஷனில். இந்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தலைவர் விஜய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான், மற்ற தொகுதி எப்படின்னு தெரியல. யாருக்கு பாதிப்போ இல்லையோ சீமானுக்கு வந்து ஓட்டு உடையும், கண்டிப்பாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கும். ஏன்னா போன வாட்டி 8ன்றது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அதிகம் அவருக்கு போட்டது. ஏன்னா நானே அவருக்கு தான் போட்டேன் போன வாட்டி. இந்த வாட்டி எப்படின்னு தெரியல, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே தெரியும். அடுத்த எலெக்ஷனுக்கு கேட்டிங்கன்னா சொல்லலாம் நம்ம யார் வந்தால் வாய்ப்பு இருக்குதுன்னு. ஏன்னா இவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு, அதனால் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். நாங்கள் விஜய் தான் போடுவோம், பாதி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவு ரீச் நாங்கள் ஆட்டோ ஓடுறதால எல்லாரும் கஸ்டமரும் அதான் சொல்கிறாங்க, விஜய் தான் வாய்ப்பு இருக்குதுன்னு. அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இப்போது இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் சரியாக பண்ணலை அப்படின்னு விஜய் ஒரு விமர்சனம் வைக்கிறார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதானே ஆகலாம். அப்புறம் எப்படின்னா சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள் மாற்றிருக்குன்றாங்க. எங்கே மாற்றிருக்காரு எதுவும் எங்களுக்கு தெரியலையே, மாற்றுருப்பார் எதுவும் தெரில. விலைவாசிலாம் ஏறி தான் இருக்குது, அதை கம்மி பண்ணுறது எதுவும் கம்மி பண்ணுற மாதிரி தெரில. அதே மாதிரி தான் இருக்குது. அவர் கேட்குறது நியாயமானது. இலவசங்களை வேணான்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு நார்மல் வேலையை பண்ணாவே போதும். இலவசம் வேணான்னு சொல்லி. ஆமாம், இலவசத்தை எதிர்த்தார் விஜய் ஆரம்பத்தில். அவரும் வந்து இலவசம் நிறைய தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறது, எல்லாரும் ஒரே நேரத்தில் ஓடும்போது அவருக்கு தனியாக ஓடினா செட் ஆகாது. அதே வழியில் தானே ஓடி ஆகணும். அதே வழியில் ஓடி ஜனங்க அப்புறம் ஆட்சி வந்தால் நல்லது பண்ண போகிறாரு, அதை நாங்கள் நம்புகிறோம். அப்படி இப்போ இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இப்போ இந்த பெரம்பூர் கொளத்தூர்லேயே நிறைய விஷயங்களை புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க திமுக. இந்த முறை அவங்க தான் ஆட்சி பிடிப்பான்னு சொல்கிறாங்க. அதை எங்களால் அந்தளவு உறுதியாக சொல்ல முடியல, ஆனால் கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருக்கும், பாதிப்பாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அவங்களால தனித்துலாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. தனித்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. மெஜாரிட்டி ஆட்சி வராது, எப்படியே கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி தான் வரும். அதான் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் முதல்வர் ரவுண்டிங் தான் போகணும்? விஜய் தான். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அவர் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவு ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறோம். விலைவாசி கம்மி பண்ணணும், பெட்ரோல் டீசல் அது கேஸ் கிடையாமல் அலையிறோம், அதெல்லாம் நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாவே போதும். அதுதான் விஜய் வந்து தனியாக சுயேட்சையாக நின்று அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். திமுகவுக்கு வாய்ப்பு கம்மி. திமுக வாய்ப்பு கம்மி ஏன்னா பெரம்பூர் குளத்தூரில் நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு. பண்ணால் கூட அவருக்கு வந்து விளம்பரத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு இதாக செய்யணுன்ற ஒரு இதில் இல்லை. ஏதோ ஒரு விளம்பரம் பெருசாக செஞ்சு பெருசாக இது பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்களே கண்டு எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப அரசியலில் தான் போகணுன்னு நினைக்கிறாங்களே கண்டு வேறு ஒன்றும் ஊக்கமாக ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. யார் வரணும்னு நினைக்கிறீங்க முதல்வராக? நாங்கள் வந்து இப்போ முதல்வராக வர்றதுக்குன்றதை விட விஜய் வந்து தனியாக சுயேட்சையாக நின்று அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும், அதுதான் மெயின். ஆமாம், கண்டிப்பாக நானும் பக்கா திமுக. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற மனநிலை திமுகவுக்கு நம்ம அது வாய்ப்பு கம்மி. என்ன மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? மாறிட்டாங்கன்றது வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லாமே குடும்பத்தில் தான் எல்லாமே அவங்க வரணும்னு நினைக்கிறாங்களே கண்டு வேறு யாரும் வரணுன்றது நினைப்பு இல்லை. தாத்தா இருந்தார், மகன் இருந்தார், பேரன், கொள்ளு பேரன், இப்படி போயின்னா அடுத்தவங்களுக்குலாம் யாருக்கு வாய்ப்பு வரும்? யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? திமுக கட்சியில் வேறு எந்த அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வேறு யாருக்கும் வாய்ப்பு வர்றதுக்கு ரொம்ப கம்மி. எப்படி? ஆமாம். ஆனால் வாய்ப்புன்னு இனிமேல் வந்தால் புதுசாக யாருன்னா ஒரு ஆள் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய நினப்பு.
இந்த குடும்ப அரசியல்னால திமுக நீங்க இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், அது கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. இப்போ அவரை விட பெரியவங்களாம் இருக்காங்களே, சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்? 18 வயசு பையன், 19 வயசு பையன், அவனை அரசியலில் கொண்டு வராங்க. கொள்ளுப்பேரன் யார்? நம்ம இவர் உதயநிதி ஸ்டாலினோட பையனை அவர் இதுக்கு கொண்டு வர்றாங்க. அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும்? என்ன வயசு அவருக்கு? அவரோட மூத்த தலைவர்களும் அரசியலில் இருக்காங்க இல்லையா? எவ்வளோ செல்வாக்கூட இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு? அடிப்படை உரிமை அப்புறம் என்ன இருக்குது? அதிலேருந்து நான் என்ன பண்ணுறது? இப்போ நானே இருக்கேன், நான் மூத்த இதில் இருக்கும்போது எனக்கு மரியாதை இல்லைங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கும்போது அப்போ அரசியல் அதில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதானே உண்மை. இந்த விஷயத்தினால நீங்க ரொம்ப இருக்கிறீங்க. கண்டிப்பாக. யார் அப்போ முதல்வர் ஆவாங்க 26 தேர்தல்? அது உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக, ஏன்னா அது எந்த அளவுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக விஜய் தனித்து நின்னாருன்னா அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா விஜய் நீங்கள் குடும்ப அரசியல் சரியில்லை அப்படிலாம் சொல்கிறீங்க. விஜயோட குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது இங்கே பாருங்கள், இது அரசியலுக்குன்னு வரும்போது எல்லாமே கல்லை கொண்டு எறிவாங்க. அடிபட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படி நானே இன்றைக்கி வந்தாலும் என்னையும் 4 பேர் கல்லை கொண்டு அடிப்பாங்க. எப்படி அது மாதிரி தான் எல்லாமே அரசியலுக்குன்னு வரும்போது யார் வந்தாலும் கல்லை கொண்டு எறிய தான் செய்வாங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் விஜயோட அரசியலுக்கு யாவது அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எல்லாருமே அரசியல்னு வந்துட்டோம்னா பொதுவாகவே அது என்னென்னு சொல்லுவாங்க, அது சாக்கடைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன அது 4 பேர் கல்லை கொண்டு எறிவாங்க செய்வாங்க. அது பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படி அரசியலுன்னு வந்துட்டாலே சாக்கடை தான். கல்லை கொண்டு எறியும் மேலே பட தான் செய்யும், பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதெல்லாம் நினச்சோம்னா வரக்கூடாது. அதான் உண்மை. விஜய் தான் வரணும் ஐயா, விஜய் தான் வரணும். அவர் புதுமையாக அதை செய்கிறாரு, எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். ஐயா அவருக்கு அந்த ஆசையும் இல்லை, சம்பாரிச்சிட்டு நிறையா, எந்த ஆசையும் இல்லை அவருக்கு. ஐயா வரணும். இதெல்லாம் திட்டுப்பெல்லாம் இருக்கான், இவனும் திட்டுப்பெல்லாம் அவனும் திட்டுப்பெல்லாம் இருக்கான். பொய்யெல்லாம் சொல்லல, அவங்களும் நல்லது பண்ணல, இவங்களும் நல்லது பண்ணல. எங்கள் ஐயா வரணும், புதுமையாக தான் பண்ணுவார், எங்களுக்கு ஏழைங்களுக்கு எதாவது செய்வார்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதை தஞ்சாவூர்காரன், நான் போய் சொல்ல மாட்டேன், திட்ட தெரியாது. எங்கள் ஐயா வரணும், வெற்றி அடைஞ்சிருவாரா விஜய்? விஜய் வரணும் ஐயா, வரணும் வேண்டிக்கிறோம் ஐயா. நாங்களாம் ஐயாட்ட வேண்டிக்கிறோம்.